இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க லக்ஷ்மி சீரியலோட ஹீரோயினான மகாலட்சுமியை பத்தி தான். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்களோட உண்மையான பெயர் ஸ்ருதிராஜ். அதாவது இவங்கள நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிரபலமா தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் சன் டிவில வந்த தென்றல் சீரியல் தான். தென்றல் துளசி அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம விஜய் டிவி, ஜி தமிழ்னு எல்லா சேனல்லையுமே இவங்க கலக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனா இவங்க சினிமாவுக்கோ சீரியலுக்கோ புதுசு கிடையாது. இவங்க வந்து கேரளால 1982 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லி இருக்கிறாங்க, என்னோட டேட்டாஸ் வந்து தெரிஞ்சா கரெக்டா சொல்லுங்க, இல்லைன்னா அதை சொல்லாமே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பலரும் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மாத்தி சொல்றதாகவும் அதை மார்ச் அப்படின்லாம் சொல்றதாகவும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உண்மையா அவங்களோட பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி தான். அவங்களோட மெயில் ஐடியிலேயே அவங்க அதை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ருதிராஜ் 252@gmail.com அப்படின்னு தான் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் சென்னையில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து இவங்க சென்னை வந்திருக்காங்க. மற்றபடி ஸ்கூல் டேஸ் இவங்க படிச்சது எல்லாமே வந்து கேரளால தான். அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இவங்க ஒரு 7th ஸ்டாண்டர்ட் டீனேஜ் அட்டைன் பண்ண உடனே வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, நீங்க மலையாளத்துல ஒரு படத்துல வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல் பண்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மா வந்து அதை வந்து ஈஸியா ஒத்துக்கிறாங்க. ஓகே, என் பொண்ணு நடிப்பா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்படி அவங்க 1995ஆம் ஆண்டு அக்ரஜன் அப்படிங்கிற ஒரு படத்துல ஜான்சி அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. ஸோ வந்து தன்னோட டீனேஜ் ஏஜ், அதாவது 13 வயசுலயே அவங்க நடிக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1996 வந்து தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுவும் நம்ம இளைய தளபதி விஜயோட காலேஜ் மட்ட அவங்க நடிக்கிறாங்க, மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படத்துல. அதுக்கப்புறம் மலையாள காமெடி ஆக்டர் ஸ்ரீலதா அப்படிங்கிறவங்க வந்து இவங்களோட போட்டோவை வந்து டைரக்டர் கேஜி ஜார்ஜிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த பொண்ணோட ஃபேஸ் கட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பொண்ணு ஒரு படத்துலயும் அக்ரஜன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு, நீங்க இந்த பொண்ணை வந்து படத்துல யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சிபாரிசு பண்ண போய் 1998ஆம் ஆண்டு இளவங்கோடு தேசம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல முக்கியமான ஆக்டரான மம்முட்டியும் குஷ்புவும் அதுல நடிக்கிறாங்க. ஸோ அதுல இவங்களை வந்து நடிக்க வைக்கிறாங்க. அந்த டைரக்டர் கேஜி ஜார்ஜ் அவங்க ஃபர்ஸ்ட் இவங்களை வர சொல்லி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஓகே, இந்த பொண்ணு வந்து நல்லாவே பண்ணியிருக்கு, ஏன்னா மாண்புமிகு மாணவன் படத்தையும் அவர் பார்த்திருக்காரு, அக்ரஜன் படத்தையும் அவர் பார்த்திருக்காரு, இந்த பொண்ணு நல்லா தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அப்படிங்கிற ஒரு ரோல்ல நடிக்கிறதுக்கு இவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படத்திலையும் நடிக்கிறாங்க. அதே 1998 வந்து இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிற படத்துல வந்து நிர்மலா அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கன்னடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு வருது. அந்தமான் அப்படிங்கிற படத்துல மோனிஷா அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்றாங்க. 1999ஆம் ஆண்டு உதயபுரம் சுல்தான் அப்படிங்கிற படத்துல வந்து ஸ்ரீலக்ஷ்மி அப்படிங்கிற ரோல்ல பண்றாங்க. அப்புறம் 2000ஆம் ஆண்டு பிரியம் அப்படிங்கிற படத்துல நான்சி அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. அதே வருஷம் வந்து வரவே அப்படிங்கிற படத்துல வந்து வேணி அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. நிறைய மலையாளம் மூவிஸ் வந்து நடிச்சுட்டே வராங்க. சைட் பை சைடு கன்னட மூவியும் வருது. அப்படி அவங்க நடிச்ச படம் தான் வந்து சுல்தான் அப்படிங்கிற படம். அதுல மங்கா அப்படிங்கிற பேர்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரம்ம விஷ்ணு அப்படிங்கிற படத்துல ஸ்ருதி, அவங்க பேரு ஸ்ருதிங்கிற பேர்லயே அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலப்பா அப்படிங்கிற ஒரு படம், அதுல வந்து சாந்தி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்றாங்க. 2001 வந்து மலையாளத்துல வந்து தோஸ்த் அப்படிங்கிற படத்துல வந்து சிஞ்சு அப்படிங்கிற ஒரு ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. வீடு கட்டி முகுதந்தி அப்படிங்கிற படத்துல வந்து ஸ்ருதி அப்படிங்கிற அவங்க பேர்லயே வந்து அவங்க நடிக்கிறாங்க. 2002 வந்து
ஓ சீனா தானா அப்படிங்கிற படத்துல வந்து, அதுவும் தெலுங்கு படம் தான், அதுல திவ்யா அப்படிங்கிற பேர்ல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2003 மலையாளத்துல வந்து வாரன் லவ் அப்படிங்கிற படத்துல வந்து ஷபானா அப்படிங்கிற பேர்ல நடிக்கிறாங்க. 2004ல அவங்களே ஒரு லீட் ரோல் வந்து தமிழ்ல பண்றாங்க. காதல்.com அப்படிங்கிற ஒரு படம், அதுல பிரியா அப்படிங்கிற ஒரு ரோல் ஹீரோயினாவே அவங்க வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் 2005ல திரும்ப வந்து மந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்துல அபிங்கிற பேர்ல வந்து நடிக்கிறாங்க. ஸோ நிறைய லீட் ரோல்ஸ் வந்து நடிச்சுட்டே வராங்க. பெருசா வந்து எந்த படமுமே வந்து அவ்வளோ இவங்களோட ரோல் வந்து தெரியிற அளவுக்கு வந்து இவங்க நடிக்கல. 2006ல வந்து ஜெரி அப்படிங்கிற படத்துல ஜானகி அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கு. லீட் ரோல்ஸும் நடிக்க தான் செய்யறாங்க. தமிழ்ல இயக்கம் அப்படிங்கிற படத்துல சரசு அப்படிங்கிற பேர்ல ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஸோ நிறைய நடிச்சுமே இன்னும் மக்கள் கிட்ட நம்ம ரீச் ஆக முடியலையே அப்படின்னு அவங்க இருக்கும்போது தான் 2009ல யதார்த்தமா சன் டிவில ஒரு சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னு டைரக்டர் குமரன் அவர்கள் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இது வந்து தேவயானி மேம் நடிச்ச கோலங்கள், அந்த டைம் 9 மணி டைம்ல வந்து இந்த சீரியல் வரப்போதுமா, அந்த அளவுக்கு ரீச் வந்து நம்மளும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து தென்றல் சீரியல் துளசி வந்து நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் நடந்துச்சு. இன் பிட்வீன்ல தென்றலும் திருமதி செல்வமும் சேர்ந்தும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011 to 12 வந்து தெலுங்கு சீரியல் ஒன்று ஷவானி அப்படிங்கிற ஒரு சீரியல்ல வந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில ஆபீஸ் சீரியல் வந்துச்சு. அதுல கார்த்திக் ராஜி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜி தமிழுக்கு போயிட்டு அன்னக்கொடியும் 5 பெண்களும் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சாங்க. அதுவுமே நல்ல ஹிட் ஆச்சு. அது நடிச்சு முடிச்ச உடனே வந்து சன் டிவி அழகு சீரியல்ல சுதா அப்படிங்கிற ரோல், அதுவே பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அபூர்வ ராகம் அப்படிங்கிற ஒரு சீரியல் பவித்ரான்ற ரோல் பண்ணாங்க. எல்லாமே ஹீரோயின் ரோல் தான். எல்லாமே அடுத்தடுத்து அவங்களுக்கு பெரிய பெரிய ஹிட் தான். அதுக்கப்புறம் 2021ல தாலாட்டு அப்படிங்கிற சீரியல் பண்றாங்க. அதுல இசை பிரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஹீரோயின் ரோல் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா துளசி வந்து அவ்வளோ ஹிட் ஆனனால துளசி எங்க போனாலுமே துளசி துளசி அந்த சீரியலுக்கு துளசினே பேர் வச்சிருக்கலான்ற அளவுக்கு வந்து டைரக்டருக்கு வந்து சஜஷன்லாம் வருது. ஸோ அதை வச்சு நிறைய இன்டர்வியூஸ் இவங்கள்ட்ட அடுத்தடுத்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து 42 முடிஞ்சு 43 ஆக போகுது. இன்னுமே வந்து இவங்க மேரேஜ் எதுவுமே பண்ணிக்கல. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான். அவர் பாய் பெஸ்டி தானா. அவர் இவங்களுக்கு வந்து லவ் அந்த மாதிரி இதுலலாம் விருப்பம் கிடையாது. கடைசி வரைக்கும் அம்மாவோடய இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இவங்க வந்து எல்லாமே நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா இப்போ 2024ல வந்த லக்ஷ்மி சீரியல், இதுல வந்து விஜயோட ஃப்ரெண்டான சஞ்சீவோட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட லைஃப் இப்படி நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள வந்து லவ் கல்யாணம் அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. எப்பப்போ எது நடக்கணுமோ அது நடக்கும். என் லைஃப்ல வந்து எப்போ அந்த பீரியட் வருதோ அந்த டைம்ல அது நடக்கும். இப்பதான் நடக்கணும், இன்னைக்குதான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அது நடக்கும்போது நான் கண்டிப்பா சொல்லுவேன். ரூமர்ஸ் எதையுமே வந்து யாரும் வெளியே இது பண்ண வேணாம். நீங்க கிளப்புற ரூமர்ஸ்னால வந்து அது என்னோட லைஃபை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அது உங்களோட டைம் தான் வேஸ்ட். நான் வந்து அதை பெருசா கண்டுக்கிற மாட்டேன். ஆனா உங்களோட டைம் வந்து அதுல பெருசா பாதிக்குது. எந்த நியூஸ் போட்டாலும் அது வந்து கரெக்டா இதா போடுங்க. அதை வந்து தப்பான நியூஸா போடாதீங்க. ஏன்னா வந்து எங்க அம்மா அப்பா பேரையே வந்து நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு சில இன்டர்வியூல அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியன் பேரை வந்து அப்பா பேராகவும் அம்மா பேராகவும் சொல்றதுக்கு அது தெரியல அப்படின்னா அதை சொல்லாதீங்க. தெரிஞ்ச விஷயத்த தாராளமா சொல்லிக்கோங்க.
தெரியாத விஷயத்த சொல்லாதீங்க. எத்தனை சீரியல் வந்தாலும் எத்தனை லாங்குவேஜில் வந்தாலும் அதை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் நல்லதாக சொன்னாலும் சரி கெட்டதாக சொன்னாலும் சரி அந்த கிரிட்டிசிசத்தை நான் வந்து ஏற்றுக்கிறேன். தெரியாத விஷயத்த வந்து அதை வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு நிறையவே செல்ல பேர்கள் இருக்குது. லக்ஷி, ஷோனு, பிரீத்தின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வீட்டில் கூப்பிடுறாங்க. இவங்களோட கசின் பிரதர்ஸோடலாம் இவங்க ரொம்பவே பிரியமாக இருப்பாங்களாம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.